பிரைஸ்ல எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவருடைய பிறப்பை குறித்தும் அவரை குறித்ததான தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறின விதம், ஆண்டவருடைய எதிர்பார்க்கிற காரியங்கள், இவைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை குறித்து பார்க்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தின் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஊழியம் செய்யவும், அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஊழியங்களை செய்யவும், அது மட்டுமல்ல தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது நமக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை பார்த்து, நீ இன்னொருக்காக யாராவது ஒரு நபருக்காக நீ மறிக்க தான் போகணும், நீ ரொம்ப நாள் வாழவே மாட்ட. அதாவது என்னன்னா, ஒரு 33 வயசு வரைக்கும் தான் நீ இந்த உலகத்துல இருப்ப. அதுக்கப்புறம் நீ வாழ போறதில்லை. நான் இன்னொருத்தவங்களுக்கு உயிரை கொடுக்கணுன்றதுக்காக உன் உயிரை நான் எடுக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? நம்மளுடைய சாவு நாளை கொடுத்துட்டு ஆண்டவர் இந்த வருஷத்துல, இந்த டேட்ல, இந்த மாசத்துல நீ இறந்துருவன்னு ஆண்டவர் நம்மளுக்கு டேட்டையும் டைமையும் கொடுத்துருந்தாருன்னா நம்ம அவரை சேவித்திருப்போமா? யோசிச்சு பாருங்களேன். இங்க இயேசுவானவர் அவர் ஜீவனை கொடுக்கும்படிதான் இந்த உலகத்துக்கு வந்தாராம். அப்பனா பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் காலிங்கோட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் எதற்காக ஜீவனை கொடுத்தார்? உங்களையும் என்னையும் இந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உயிர்ன்றது அவ்வளோ ஈஸியா போச்சா? யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய நேரம் தெரிந்து கூட கடைசி மூச்சு வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்ததுக்கு பின்பாக தான் தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்காக என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே, கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் உங்களுக்காக அவர் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எதற்காக? நீங்களும் நானும் பிழைக்கிறதற்காக, ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக, பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக. யோசித்து பாருங்க. அவர் பிறந்ததையும் அவர் நியமித்திருந்தார், அவர் மரித்த நேரத்தையும் பிதாவானவர் நியமித்திருந்தார். இத்தனை காரியங்களும் அறிந்து உனக்காக எனக்காக உண்மையான அன்போடு கர்த்தர் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் அவர் மூஞ்சில அவருடைய முகத்துல ஏதாவது காண்பித்திருக்கிறாரா? நான் கஷ்டமா இருக்கிறேன், நான் இறக்க போறேன், அவ்வளவுதான், என் நேரம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய காரியங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏதாவது துக்கப்பட்டதா இருக்குதா? கடைசி நிமிஷம் வரைக்கும் பிதா தன்னை நம்பி அனுப்பின அந்த வேலையை அவர் நிறைவேற்றி முடித்து ஆண்டவர் இடத்துல போனார். சரி, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நேரங்களில ஆண்டவர் நம்மளை ஒண்ணுதான் யோசிக்க சொல்றார். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கத்தை அவர் நிறைவேற்றி பிதாவின் இடத்துல போனார். நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்காரு. நம்மளை உருவாக்குனதுக்கான திட்டம் என்ன, நோக்கம் என்ன, அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா, அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா, இல்லைன்னா அது என்னன்னே தெரியாம நம்ம ஒரு சாதாரண ஒரு ஜீவனை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை யோசித்து பார்க்க சொல்லுகிறார். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கிறிஸ்து கடைசி மூச்சு வரைக்கும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நீங்களும் நானும் கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்கு பிரியமான பாத்திரங்களாய், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கலாம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நீர் எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக மரித்தீர். எதற்காக? நாங்கள் மீட்கப்படும் பொருளாக. ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீங்க, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்காக. அப்பா, இந்த இரவில் ஆண்டவரே, நாங்கள் மனம் நொந்து உங்களுடைய பாதத்துல நாங்கள் வெடிக்கிறோம். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய திட்டத்தை, நீர் வந்ததுக்கான நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தீங்க. இந்த உலகத்துல ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீங்க. எங்க குடும்பத்துல ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த குடும்பத்துல எதற்காக இணைத்தீங்க? எங்களை நம்பி எதற்காக பிள்ளைகளை கொடுத்தீங்க? எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்களே, அதற்கான திட்டம் என்ன, தீர்மானம் என்ன? எங்களை இந்த குடும்பத்துல பிறக்க வச்சுங்களே, அதற்கான திட்டம் என்ன, தீர்மானம் என்ன? உம்முடைய நோக்கமே தெரியாமல் ஆண்டவரே, நாங்களும் மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க. நீர் எங்களை உற்பவித்ததற்கான நோக்கத்தையும் திட்டத்தையும் உணர்ந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவில்
என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ எங்களோட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே புத்தி உள்ள ஸ்திரீகளை போல, உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற உண்மை எதிர்கொள்ளுகிற ஸ்திரீகளை போல, இந்த உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரே பாத்திரவான்களாய் ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த இரவு முழுவதும் கரம் எங்களோடு இருக்கட்டும். காலை எழுந்து கொள்ளும்போது நீர் எங்களை குறித்தது, எங்களை பிறக்க வைத்ததற்காக, நான் இந்த பூமியில் வைத்திருக்கிறதற்கான நோக்கமும் திட்டத்தையும் ஆண்டவரே உங்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிற ஆத்துமாக்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.